கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். God is love. 1 யோவானிலே 4ஆம் அதிகாரம் எப்படியாக நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இங்கே முக்கியமான காரியம், தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்படியான மனுஷன் அவன் பாவத்திலே அழிந்து போகாதபடிக்கு துர்நாற்றம் எடுத்து அவன் பாதாளத்திலே தள்ளப்படாதபடிக்கு தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதனுடைய எல்லா விதமான தீய காரியங்களையும் மன்னிக்கும்படியாக சத்தியத்தை அறியத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சத்தியமாய் வந்து உண்மையை வெளிப்படுத்தி உண்மையினாலே நாம் மீறுதலுக்கு தப்பத்தக்கதாக சத்தியத்தில் நடந்து சத்தியம் நம்மை விடுதலையாக்கி நமக்காக பாவங்கள் அழைக்கப்படத்தக்கதாய் கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசிப்பதினாலே, நாம் காணாமல் விசுவாசிக்கிறபடினாலே அவர் நம்மீது பாராட்டின அன்புக்கு நாம் தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் என்னை மன்னித்தார், அவருடைய அன்பு பெரியது, சிலுவையின் அன்பு என்று உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மீது அன்பாக இருக்கிறார், நாமும் அன்பாக இருப்போம். ஆமென்.